குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஐக்கிய நாட்டு சபையினால் கொண்டு வரப்பட்ட மனித உரிமைகள் சாசனத்தின் இரண்டாவது பகுதி. மனித உரிமைகள் சாசனம் என்பது ஐநா சபையில் கொண்டு வரப்பட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் என்ன உரிமை இருக்கு என்று அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த சாசனம் 30 பிரிவுகளை கொண்டது. இந்த 30 பிரிவுகளை 6 தலைப்புகளில் ஏற்கனவே நம்ம 2 தலைப்புல இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே 2 தலைப்புகளில் 17 பிரிவுகளை பார்த்துருக்கோம். இப்போ மீதி இருக்கக்கூடிய 13 பிரிவுகள் 5 தலைப்புகளில் இருக்கும். இப்போ அதை நம்ம பார்க்க போறோம். இதுல 5 தலைப்புகள்ல 13 பிரிவுகள் அப்படின்னா, முதல் பிரிவுல ஒரு 4, இரண்டாவது பிரிவுல ஒரு 4, மூன்றாவது பிரிவில் 2, நான்காவது பிரிவில் ஒரு 3. அப்ப 4 4 8 10 13, ஏற்கனவே ஒரு 17 பார்த்துருக்கோம். இப்போ 30. அப்போ இதில் ஒரு 4, அதில் ஒரு 2. ஸோ மொத்தம் 6 தலைப்புகளில் 30 பிரிவுகள். அதில் ஏற்கனவே 2 பிரிவுகளில் இருக்கிற 17, 2 தலைப்புகளில் இருக்கக்கூடிய 17 பிரிவுகளை நம்ம பார்த்துட்டோம். இப்போ 4 பிரிவுகள், 4 தலைப்புகளில் இருக்கக்கூடிய 13 பிரிவுகளை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதில் முதல் தலைப்பில் 4 பிரிவு, இரண்டாவது தலைப்பில் 4 பிரிவு, மூன்றாவது தலைப்பில் 2 பிரிவுகள், நான்காவது தலைப்பில் 3 பிரிவுகள். அப்போ இதுல 13 பிரிவுகள் நாம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஏற்கனவே 2 தலைப்பு நம்ம பார்த்துட்டோம். இப்பொழுது மூன்றாவது தலைப்பு மனிதனுடைய சிந்தனை, அப்புறம் அவனுடைய மத நம்பிக்கை. மனிதனுடைய சிந்தனை, மத நம்பிக்கை, அப்புறம் அரசியல் உரிமைகள். இந்த மூன்றையும் பத்தி பேசுறதா இந்த தலைப்பு. இந்த தலைப்புல 4 பிரிவுகள் இருக்கு. ஏற்கனவே 17 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 18 இருந்து 18, 19, 20, 21. ஸோ 18 இருந்து 21 பிரிவுகள் இந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போறோம். மனிதனுடைய சிந்தனை, அவனுடைய மத நம்பிக்கை, அவனுடைய அரசியல்ல அவனுக்கு என்ன உரிமை இருக்கு என்பதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று ஐநா சபையினுடைய இந்த மனித உரிமைகள் சாசனம் நமக்கு கொடுக்குது. இப்போ 18வது பிரிவு. இந்த 18வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மதத்தை வேண்டாலும் நீங்க பின்பற்றலாம். அது உங்களுடைய சௌகரியம் தான். அந்த நாட்டினுடைய மதம் எதுவாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். இப்போ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், மேற்கு வங்காளம், பங்களாதேஷ், இவைகள்லாம் இஸ்லாமிய நாடுகள். ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள். சில நாடுகள் பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை கொண்டிருக்கும். அப்ப எந்த மதம் வேணாலும் இருக்கலாம். அரசாங்கத்தின் மதம் எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த நாட்டில் உள்ள மக்கள் அரசாங்கத்தினுடைய மதத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இப்போ பாகிஸ்தானுடைய அரசினுடைய மதம் வந்து இஸ்லாம். ஆனா அங்க இந்துக்கள் வாழலாம், கிறிஸ்தவர்கள் வாழலாம், பௌத்தர்கள் வாழலாம். இவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் அந்த நாடு கொடுக்க கூடாது. அப்படி ஒன்று கொடுத்துச்சு அப்படின்னா ஐநா சபை கேட்கும், ஏன் இவங்களுக்கு இந்த உரிமையை மறுக்கிறீங்க என்று கேட்பதற்கு அந்த அந்த ஐநா சபையானது இந்த உரிமையை எந்த நாட்டில் வேணாலும் நீங்க எந்த மதத்தை வேணாலும் நீங்க பின்பற்றலாம். ஒண்ணு. அதுக்கப்புறம் பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் நீங்க தனியாக அல்லது 4 பேர் 10 பேர் ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு கூட்டாகவோ உங்களுடைய மதத்தை நீங்க நம்புவதற்கும் அந்த மதத்தை நீங்கள் பின்பற்றுவதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. தனியாக வேணாலும் நீங்க ஒரு மதத்துல சேர்ந்துக்கலாம். அப்புறம் தனியாக வேணாலும் அந்த மதத்தை நீங்க பின்பற்றலாம், அந்த மதத்தை நீங்க நம்பலாம். இல்ல நாங்க வந்து ஒரு குழு, இந்த குழுவாக நாங்க 20 பேர் இருக்கோம், நாங்க 20 பேரும் இந்த மதத்தை தான் நாங்கள் வணங்குகிறோம், இந்த மதத்தை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று வேணாலும் இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். முதல்ல நீங்க உலகில் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மதத்தையும் நீங்கள் கை கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. 2வது, நீங்க தனியாகவோ அல்லது கூட்டாகவோ எந்த மதத்தை நீங்க நம்பலாம்
எந்த மதத்தையும் நீங்க வணங்கலாம், எந்த மதத்தையும் நீங்கள் பின்பற்றலாம். இதுதான் 18வது பிரிவு நமக்கு கொடுக்கிறது. அடுத்தது 19வது பிரிவு. 19வது பிரிவு என்பது கருத்து சுதந்திரம். நீங்கள் எந்த கருத்தினை வேண்டுமென்றாலும் கொண்டவர்களாக இருக்கலாம். உங்களுடைய கருத்தை வெளியிடுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. இது என்னுடைய கருத்து, வெளியிடலாம். இப்போ கார்ல் மார்க்ஸ் ஜெர்மனியில பிறந்தவர், ஆனால் கம்யூனிசத்தினுடைய தந்தை என்று போற்றப்படுகிறார். நீங்க ஒரு ஜனநாயக நாட்டில் இருந்துகிட்டு எனக்கு கார்ல் மார்க்ஸினுடைய கம்யூனிச சித்தாந்தம் அந்த கருத்துக்கள் தான் எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னா பிடிக்கலாம். இது ஜனநாயக நாடு, நீங்க இந்த கம்யூனிச சித்தாந்தத்தை அந்த கருத்தை நீ கொண்டிருக்க கூடாது என்று யாரும் உங்களை சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தவங்க அவருக்கு விருப்பமாக இருந்தால் ஜனநாயக கருத்துக்களை அவர் பின்பற்றலாம். இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லோருக்குமான உரிமை. ஸோ இதுதான் கருத்து சுதந்திரம்னு பேரு. ஸோ நீங்க எந்த கருத்தையும் நீங்கள் நம்புவதற்கும் அந்த கருத்தை வெளியிடுவதற்கும் அந்த கருத்து சம்பந்தமான தகவல்களை உலகம் முழுவதும் தேடுவதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. இப்போ எனக்கு கம்யூனிசம் பிடிக்குதுன்னு வச்சுங்க, அப்போ கம்யூனிச கொள்கைகள் எங்க இருக்கும்? ஸோ ரஷ்யாவில், சைனாவில் தான் இது நிறைய இருக்கு. அப்போ அந்த நாட்டுக்கு போய் அந்த கருத்துக்களை நான் தேடி பெறுவதற்கு எனக்கு உரிமை இருக்கு. ஸோ எந்த கருத்தையும் நீங்கள் கொள்வதற்கும் அந்த கருத்தை வெளியிடுவதற்கும் அந்த கருத்தை தேடி பெற்றுக்கொள்வதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. இது 19வது உரிமை. இதே உரிமையில நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லைகளை கடந்து நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவின் எல்லையை கடந்து எந்த ஊடகத்தின் வாயிலாகவும் நீங்க ஒரு தொலைபேசியின் மூலமாக அல்லது ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அல்லது ஒரு மெயில் மூலமாக எந்த ஒரு ஊடகத்தின் வாயிலாகவும் நீங்கள் நம்புகின்ற அந்த கருத்து சம்பந்தமான தகவல்களையும் அந்த கருத்து சம்பந்தமான ஆலோசனைகளையும் பெறுவதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. இதுதான் 19வது. இது 19. ஸோ மொத்தம் இந்த 3வது தலைப்புல 4 பிரிவு, 18, 19. அடுத்தது 20வது பிரிவு. 20வது பிரிவு அமைதியாக நீங்கள் ஒன்று கூடலாம். நீங்க ஒரு 100 பேர் அமைதியாக ஒரு ஹால்ல ஒரு கூட்டம் நடத்தலாம். போலீஸ்ல பெர்மிஷன் வாங்கணும், அவ்வளவுதான். ஆனா நீங்க அமைதியாக ஒன்று கூடணும். அமைதியாக நீங்கள் ஒன்று கூடுவதற்கும் அமைதியாக ஒரு சங்கத்தை அமைப்பதற்கும் எந்த சங்கத்திலும் நீங்கள் சேருவதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. நானே ஒரு சங்கத்தை உருவாக்குறேன், இருக்கலாம். அல்லது நான் ஒரு சங்கத்தை உருவாக்கி அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 200 பேரை ஒரு இடத்துல கூட்டிட்டு நான் ஒரு கூட்டம் நடத்துறேன், எனக்கு உரிமை இருக்கு. ஆனா எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நானே அமைதியாக ஒன்று கூடலாம், அமைதியாக ஒரு சங்கத்தை உருவாக்கலாம், அந்த சங்கத்தில் உறுப்பினர்களை நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் இந்த அமைப்பு அல்லது இந்த சங்கத்தில் சேருமாறு நீங்கள் யாரையும் வலியுறுத்தக்கூடாது. இதுதான் முக்கியம். இது 20. இதுதான் சிந்தனை, மத நம்பிக்கை, அரசியல் உரிமை. இப்போ நம்ம சிந்தனை, மத நம்பிக்கை எல்லாம் பார்த்தோம். இப்போ அரசியல் சம்பந்தமான உரிமைகள். இது 21வது உரிமை. இப்போ அரசியல்ல நீங்க நேரடியாக ஈடுபடலாம். நேரடியாக நீங்க பாராளுமன்றத்துக்கு வேணாலும் நேரடியாக போகலாம், அல்லது சட்டசபைக்கு வேணாலும் போகலாம், அல்லது உங்களுடைய நகர சபையாக இருந்தால் நகர சபையினுடைய முனிசிபாலிட்டியினுடைய ஒரு உறுப்பினராக நீங்கள் மக்களின் பிரதிநிதியாக நீங்கள் எந்த அரசாங்கத்தில் எந்த ஒரு இடத்திற்கும் நீங்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. இல்ல இவங்கெல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் யார் யாரெல்லாம் இந்த நாட்டில் தேர்தலில் பங்கெடுத்துக் கொள்ளலாம் ஒரு சட்டம் இருக்கும், அதுக்கு உட்பட்டு இருக்கணும். நீங்க இந்தியரா இருந்துகிட்டு ஒரு அமெரிக்காவுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நான் அதுல பங்கெடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்ல முடியாது.
அப்போ பங்கெடுத்துக்கணும்னா அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கும். நீங்கள் இந்த நாட்டின் குடிமகனாக இருக்கணும், இந்த நாட்டில் இத்தனை ஆண்டுகள் வசித்திருக்கணும், இத்தனை ஆண்டுகள் இந்த குடியுரிமை பெற்றிருக்கணும் என்ற ஒரு ஏதோ ஒரு ரூல் இருக்கும். அந்த ரூலுக்கு உட்பட்டு நீங்க அரசியல்ல பிரதிநிதியாக நீங்க போகலாம். அடுத்தது, ஒரு நாடு பொது சேவை, ஒரு ஜெனரல் சர்வீஸ், நீங்க பொது சேவையின் மூலமாகத்தான் உங்களுடைய பர்சனாலிட்டியை ஒருத்தர் வளர்த்துக்க முடியும். அப்போ பொது சேவை, நீங்க ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக அரசியல்ல நீங்க அரசியல் அல்லது அரசினுடைய அரசுல நீங்க பங்கெடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது அரசினுடைய அதிகாரத்திற்கு என்ன முக்கியம்? அதனுடைய அடிப்படை என்ன? அரசின் அதிகாரத்தின் அடிப்படை மக்களின் விருப்பம். மக்கள் விரும்பினா தான் நீங்க ஒரு எம்எல்ஏவா போக முடியும் அல்லது எம்பியா போக முடியும். அப்போ அரசினுடைய அடிப்படை மக்களின் விருப்பம். அந்த மக்களின் விருப்பம், அந்த மக்கள் தங்களுடைய விருப்பத்தை அவங்க என்ன பண்ணலாம்? அவர்கள் வெளியிடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுங்களேன். இப்போ அரசு ஊழியர்கள் இப்போ என்ன செய்யறாங்க? எங்களுக்கு நீங்க இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்னா நாங்க உங்க ஓட்டு போட மாட்டோம். அது அவங்க விருப்பம். அரசாங்கம் கொடுக்காம இருக்கலாம். ஆனா என்னுடைய விருப்பம் இதெல்லாம் நீங்க நிறைவேற்றினா தான் நான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன். இப்போ நீங்க எங்க தெருவுக்கு நீங்க ஒரு பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தால்தான் இந்த இவருக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லலாம். இது மக்களின் விருப்பம். மக்கள் தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தலாம். இந்த வெளிப்படுத்துகின்ற ஏன்னா அரசு அதிகாரத்திற்கு போகணும்னா அதனுடைய அடிப்படை மக்களின் விருப்பம். யார் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் அல்லது நிறைவேற்றுகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார்களோ அவங்க தான் அரசாங்கத்தில் பங்கெடுத்துக்க முடியும். அப்பதான் நீங்க ஜெயிச்சு போக முடியும். அப்போ ஜெயிச்சு போகணும்னா மக்கள் தங்களுடைய விருப்பத்தை என்ன பண்ணலாம்? வெளிப்படுத்தலாம். எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபாய் கொடுத்தா தான் நாங்கள் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லலாம். கொடுக்குறாங்களா வாங்குறாங்கிறது வேற சொல்லலாம். ஸோ இதுதான் 21வது பிரிவு. இது 3வது தலைப்புல இருக்கக்கூடிய 4. அடுத்தது 4வது தலைப்புல சமூக பாதுகாப்பு உரிமை. சமூக பாதுகாப்பு உரிமை இதுலயும் 4. ஸோ இந்த 4 22, 23, 24, 25. ஸோ 22லிருந்து 25வது பிரிவு வரைக்கும் இதை சார்ந்தது. அடுத்தது, இப்போ ஒவ்வொரு மனிதனின் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு சமூகத்தினுடைய உறுப்பினராகத்தான் இருப்பார். அந்த சமூகம் என்பது உங்களுடைய ஜாதியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு மாணவ சமுதாயம், பெண்கள் சமுதாயம், ஆண்கள் சமூகம், படித்த சமூகம், பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கினவர்கள், அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு குரூப். அதான் ஒரு சமூகம்ங்கிறது, ஒரு சொசைட்டி. இந்த சொசைட்டில அதுதான் சமூகம்னு சொல்றோம். அந்த சமூகத்துல ஒவ்வொருத்தரும் இந்த சமூகத்தின் ஒரு உறுப்பினராகத்தான் இருப்பார். ஏதோ ஒரு வகையில நீங்க இந்த சமூகத்தில் நீங்கள் ஒரு உறுப்பினர். அப்போ இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியம். இப்ப நீங்க சாதாரண கீழ்நிலை வேலையை செய்கின்றவர்கள் வச்சுங்களேன். இப்போ தோட்டி வேலை, தெருக்கூட்டுறவங்க, இவங்க ஒரு சமூகம். நாம மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அரசு வேலையில் இருப்பவர்கள், வங்கியில் வேலை செய்பவர்கள், இது மாதிரி இருக்கிறவங்களா நிறைய சம்பளம் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்ப இந்த வேலைக்கு எங்களுக்கு சம்பளம் கொடுங்க எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாச்சுங்க, நீங்க இந்த வேலை செய்றீங்க, உங்களுக்கு சம்பளம் இல்லை அல்லது சம்பளம் இவ்வளவு கொஞ்சோண்டு தான் கொடுக்க முடியும் அப்படி சொல்ல முடியுமா?
இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு சமூகத்தில் இருக்காங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு சமூகத்தின் உறுப்பினர். அந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டியது, அந்த சமூகத்தை அங்கீகரிக்கிறது, இது அரசினுடைய வேலை. அது அந்த அரசு இந்த சமூகத்தை அங்கீகரிக்கணும், இந்த அரசு இந்த சமூகத்தை பாதுகாக்கணும். அப்போ நம்ம பாதுகாப்பாக இருப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கு. நாம் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினராகிய நாம் அந்த சமூகம் பாதுகாப்பாக இருப்பதற்கு நமக்கு உத்தரவாதம் இருக்கணும். நீ இந்த சமூகத்தில் இருக்கவங்கெல்லாம் பாதுகாப்பு கிடையாது அப்படி சொல்ல முடியாது. எந்த சமூகமாக இருந்தாலும் ஒரு நாடு அந்த சமூகம் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், அவங்களை பாதுகாக்கணும். இதுதான் 22. அடுத்தது 23. இது எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது இந்த 4வது பிரிவு என்பது சமூக பாதுகாப்பு உரிமைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சமூகம், அப்போ இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க வேலை, நீங்க எந்த வேலையை வேணாலும் செய்யலாம், எந்த வேலையை வேணாலும் நீங்க செய்யலாம். இவங்க தான் இந்த வேலை செய்யணும், இவங்க இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த வேலையில பயிற்சி இருக்கோ, எந்த வேலை உங்களுக்கு தெரியுமோ, அல்லது எந்த வேலைக்கு நீங்கள் தகுதி உடையவர்களாக இருக்கின்றீர்களோ, நீங்கள் அந்த வேலையை செய்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. நீ இந்த சமூகத்தில் தானே பிறந்திருக்க, இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க தோட்டி சமூகம், இவங்க தெருக்கூட்டுற சமூகம், அப்போ நீ தெருதான் கூட்டணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் தெருக்கூட்டுற மனிதர்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய சமூகத்தில் நான் பிறந்திருந்தால் கூட எனக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிற அளவுக்கு எனக்கு அறிவு இருந்துச்சுன்னு சொன்னால் நான் அந்த தேர்வை எழுதி நான் ஐஏஎஸ் ஆகலாம். நீ எப்படி இந்த வேலையிலேருந்து நீ எப்படி இந்த வேலைக்கு வர முடியலாம் யாரும் கேட்க முடியாது. அப்போது நீங்கள் எந்த வேலையை வேணாலும் நீங்கள் பின்பற்றலாம். எந்த வேலையை தேர்ந்தெடுப்பதற்கும் எந்த வேலையை மறுப்பதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த வேலையை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் சொல்லலாம். அது எப்படி நீ இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லலாம்? ஒரு ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநர்னு வச்சுங்களேன், அவர் இனிமேல் நான் ஆட்டோ ஓட்ட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, என்ன இத்தனை வருஷம் நீ ஆட்டோ ஓட்டினா ஏன் இனிமேல் ஆட்டோ ஓட்டி ஆகணும் அப்படின்னா யாரும் உங்களை கட்டாயம்லாம் படுத்த முடியாது. ஸோ நீங்கள் சுதந்திரமாக எந்த வேலையும் தேர்ந்தெடுத்துக்கலாம், எந்த வேலையும் செய்யலாம், எந்த வேலையும் செய்யாமலும் இருக்கலாம். இதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை இருக்கு. ஆனால் அரசாங்கம் என்ன செய்யணும்னா, இந்த எந்தெந்த வேலைகளில் யார் யார் இருக்கின்றார்களோ அவர்களின் அந்த வேலைக்கான சூழ்நிலையையும் அந்த வேலைக்கான பாதுகாப்பையும் தர வேண்டியது அரசின் கடமை. அதை கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கு. இப்போ சாக்கடை அள்ளுறவங்கன்னா அவங்க பாதுகாப்பாக சாக்கடை அள்ளுவதற்கு அவங்களுக்கு தேவையான முகமூடி, அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும். இப்போ நீ போய் சாக்கடை அள்ளு அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாக்கடை அள்ளுறதுக்கு என்ன செய்யணும், சாக்கடை அள்ளுறதுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அரசாங்கத்தில் நீங்கள் உரிமையாக கேட்கலாம், எனக்கு இந்த வேலை கொடுத்துருக்கீங்க, அப்போ நான் பாதுகாப்பாக இருக்கணும், அப்போ எனக்கு இதெல்லாம் செய்யுங்க, அப்போ தான் இந்த வேலையை நான் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எந்த வேலையும் நீங்கள் பின்பற்றலாம், எந்த வேலையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அந்த வேலைக்கான நல்ல சூழ்நிலையும் அந்த வேலைக்கான வாய்ப்பினையும் அந்த வேலைக்கான பாதுகாப்பையும் வழங்க வேண்டியது அரசினுடைய கடமை. அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உரிமை இருக்கு. இது 23ல் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? 23ல் இது ஒன்று, இன்னொன்று சம வேலைக்கு சம கூலி. இப்போ கேட்குறாங்கல்ல, இப்போ அரசு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு செக்ஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள், ஏதோ ஒரு நாள் சொல்கிறாங்க, ஜூன் 30ன்னு வச்சுங்களேன், ஜூன் 30ஆம் தேதி சேர்ந்தவங்களுக்கு கூட சம்பளம், ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து சேர்ந்தவங்களுக்கு குறைச்ச சம்பளம். அதே வேலை தான், நேற்று வரைக்கும் சேர்ந்தவனுக்கு வேறு சம்பளம் கூட, ஆனால் இன்னையிலேருந்து சேர்ந்தவனுக்கு சம்பளம் குறைச்ச, இப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. ஏதோ ஒரு இது நடந்திருக்கு. இப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க, நேற்று வேலை செஞ்ச அவனுக்கும் சம்பளம் கூட, இன்னைக்கு சேர்ந்த ஒரே ஒரு நாள் தள்ளி சேர்ந்ததுனால எனக்கு சம்பளம் குறைச்சலாம். சம வேலைக்கு சம கூலி. அப்போ வேலை என்னவோ அதற்கு சமமான சம்பளம் எல்லாருக்கும் தரணும். எல்லாருக்கும் 10,000 ரூபாய்னா எல்லாருக்கும் 10,000 தான். அரசாங்கம் எல்லாருக்கும் ஒரு 500 ரூபாய் ஏற்றுது அப்படின்னா எல்லாருக்கும் தான் ஏற்றணும்.
சிலருக்கு மொத்தம் கூட ஏற்றுறது, சிலருக்கு குறைச்சி கொடுக்கறது, அப்படி இருக்கக்கூடாது. சம வேலைக்கு சம ஊதியம். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சம வேலைக்கு சம கூலி. அடுத்தது இதுலேயே இந்த 23 சம வேலைக்கு சம கூலி. அப்புறம் முறையாக ஊதியம் கொடுக்கணும். அரசாங்கம் என்ன செய்யணும்? அரசாங்கமோ அல்லது வேலை கொடுக்கின்ற யாரோ அவங்க என்ன செய்யணும்? சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும். அரசாங்க வேலையாக இருந்தால் அரசாங்கம் கொடுக்கணும். தனியார் நிறுவனத்தில் சேர்ந்தீங்கன்னா தனியார் அந்த மாதிரி கொடுக்கணும். அப்புறம் உங்களுடைய அந்த சம்பளம் எப்படி இருக்கணும்னா, அதனால தான் அரசாங்கம் என்ன செய்யணும்? ஒரு குறைந்தபட்சம் இவ்வளோ சம்பளம் நீ கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இந்த வேலைன்னா மினிமம் 500 ரூபாய் குறையாமல் நீ சம்பளம் கொடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எல்லாரும் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அரசாங்கத்தில் இருக்க மினிமம் வேஜ் என்று ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கொடுக்கணும். அந்த சம்பளமானது அந்த தனி மனிதனுக்கும் அவனுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கும் தேவையான அளவு இருக்கணும் அந்த சம்பளம். நீ 200 ரூபாயா தருவேன் அப்படி சொல்ல முடியாது. 200 ரூபாய் வாங்கிட்டு இவன் சாப்பிட்றதா அல்லது இவனுடைய குடும்பம் இருக்கும் எல்லாருக்கும் இல்லையா? அப்போ சம வேலைக்கு சம ஊதியம். அந்த ஊதியம் அந்த மனிதனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் தேவையான அளவிற்கு, அதாவது மதிப்பாக வாழ்வதற்கு தேவையான அளவிற்கு அந்த சமூகம் இருக்கணும், அந்த சம்பளம் இருக்கணும். அந்த ஊதியமானது எப்படி இருக்க வேண்டும்? தனி மனித அவனுடைய குடும்பத்திற்கு தேவையான அளவிற்கு இருக்க வேண்டும். அவனுடைய சமூகத்தில் பாதுகாப்பாக இருப்பதற்கான ஊதியம் அவனுக்கு பெறப்பட வேண்டும். இது 23. 24 இவனுக்கு ஓய்வு எடுப்பதற்கும் அப்போ நீ நான் உனக்கு இவ்வளோ சம்பளம் தரேன், உனக்கு ஓய்வே கிடையாது அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஓய்வு நேரம் கொடுக்கணும். இவ்வளவு நேரம் தான் என்று பணி நேரம் வரையறுக்கப்பட வேண்டும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் நீங்கள் கரெக்டாக காலையில் இந்த வேலைக்கு காலையில் 10 மணிக்கு வந்தால் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வேலை. சில வேலையில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வந்தால் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை. எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ வரையறுக்கப்பட்ட நேரம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். சம்பளத்துடன் கூடிய விடுப்பு கொடுக்க வேண்டும். அடுத்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, திடீர்னு ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்போ உடம்பு சரியில்லைன்னா நீ வரல, அதனால இன்னைக்கு சம்பளம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ சம்பளத்துடன் கூடிய ஹாலிடேஸ், விடுப்பு கொடுக்கணும். சம்பளத்துடன் கூடிய விடுப்பு. இவ்வளவு சேர்ந்துதான் 24. அடுத்தது 25. அதாவது இந்த 4வது தலைப்புல 4 பிரிவுகள். அதில் நம்ம பார்க்க போறது 25வது பிரிவு. அடுத்தது உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ்வதற்கு, ஒரு தரமான வாழ்க்கை வாழ்வதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை இருக்கு. ஒரு தரமான வாழ்க்கை, அதுக்காக ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை, ஒரு மினிமமான இந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஒரு தரமான வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒரு குடும்பத்தை பாதுகாப்பதற்கு தேவையான, இப்போ தரமான வாழ்க்கைனா என்ன? உங்களுக்கு தேவையான உணவு, உடை, வீடு இல்லையா? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு, இது இருக்கணும். அதுக்கப்புறம் மருத்துவ வசதி இருக்கணும். ஸோ உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு, மருத்துவ வசதியுடன் கூடிய ஒரு குறைந்தபட்ச தரமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கு. அடுத்தது வேலையில்லா திண்டாட்டம். ஒரு வேலையில்லா திண்டாட்டம் வருது, நோய் வருது. அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் கொரோனா வந்துருச்சு, அப்போ கொரோனா வந்துருச்சு அப்படின்னா அரசாங்கம் தான் எல்லா மனிதர்களையும் பாதுகாக்கணும். அல்லது திடீரென்று ஏதாவது ஒரு வியாதி வருது, அதனால தான் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா எல்லா இடங்கள்லையும் மருத்துவமனை வைத்திருக்கிறது. அந்த மருத்துவமனையில் போய் நீங்கள் இலவசமாக மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. சரி, எல்லா இடத்துலையும் மருத்துவமனை இல்லை, அப்போ என்ன பண்ணுறது? சரி, தனியார் மருத்துவமனையில் போய் நீங்கள் அந்த மருத்துவ வசதியை பெற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் போனால் மருத்துவ வசதி அங்கே கொடுத்துட்றோம் அப்படி இந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அப்படிலாம் செய்கிறாங்க இல்லையா? அதான். அப்போது உங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம், நோய், உங்களுக்கு முதுமை ஆகிடுது.
அப்போ முதுமையானவனே சரி இத்தனை வயசாகிடுச்சிங்க, இனிமேல் நீங்கள் வேலை செய்யலாம், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க, இந்தாங்க இந்த பணம் வச்சுங்க, அப்புறம் உங்களுக்கு இவ்வளவு உங்களுக்கு பென்ஷன் மாதம் மாதம் ஒரு 5000 ரூபா கொடுத்துறோம், நீங்கள் வீட்டில் இருந்துட்டு நிம்மதியாக இருங்க அப்படி கொடுப்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் வேலையில்லா திண்டாட்டம் இருந்தால் அரசாங்கம் தான் ஒன்று வேலை கொடுக்கணும் அல்லது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நம்மை பாதுகாக்கணும். வேலை உனக்கு இல்லை நீ அப்படின்னாக்கா நீ செத்து போகணும்னு சொல்ல முடியாது. அப்போ வேலையில்லா திண்டாட்டம், நோய், இயலாமை அப்படின்னா திடீர்னு நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட் ஆகி இனிமேல் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா நமக்கு ஒரு சலுகை கொடுத்து இந்த உடல் ஊனமுற்றோர்களுக்கு எவ்வளவு உடல் ஊனமுற்றிருக்கோ அதுக்கு தந்தாப்புல அவங்களுக்கு மாதம் என்ன செய்யும், அரசாங்கம் பணம் கொடுக்கணும். அவனெல்லாம் பாதுகாக்கணும்ல, அது அரசாங்கத்தினுடைய வேலை தானே. இதைத்தான் சொல்கிறோம். அப்போது வேலையில்லா திண்டாட்டம் இருக்கணும், திண்டாட்டம் இல்லாமல் இருக்கணும். வேலை இல்லாமல் ஒருத்தன் இருந்தால் வேலை இல்லாதவனை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் இருக்குது. எனக்கு வேலை இல்லை, எனக்கு ஒன்றும் வேலை கொடு, அல்லது நான் ஓரளவுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு நீ ஏதாவது உதவி செய், அரசாங்கம் உதவி செய்யணும். அது மாதிரி திடீர்னு நோய் வருது, என்னால் இயலாமை ஆகிடுது, எனக்கு முதுமை அடைஞ்சு போயிடுது. அது ஒரு பெண் திடீரென்று விதவையாகி விடுகிறார், கணவன் இறந்து போயிடுறார். கணவன் அரசாங்கத்தில் ஒரு வேலையில் இருக்கார், திடீரென்று அவர் இறந்து போயிடுறாரு. அப்போ அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய குழந்தைகளும் தெருவில் நிற்க முடியாது இல்லையா? அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும், அந்த கணவனுடைய வேலையை அந்த பெண் பெற்றுக்கொள்வதற்கு செய்யணும், அல்லது ஏதாவது ஒரு வகையில் அரசாங்கம் அவங்களுக்கு உதவி செய்யணும். ஸோ இந்த மாதிரி முதுமை ஏற்படுகின்ற காலத்தில், இயலாமை ஏற்படுகின்ற காலத்தில், நீங்கள் விதவையாகிவிட்டால், நோய்வாய் ஏற்பட்டு விட்டால் இதெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அந்த பாதுகாப்பை பெறுவதற்கு நமக்கு உரிமை இருக்கு. அடுத்தது, இப்போ சில பெண்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நீ வேலை, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், நீ ஏன் பிள்ளை பத்துக்கிற அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போது இத்தனை மாதம் வரைக்கும் நீங்கள் வரலாம். இதுக்கப்புறம் மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு நீங்கள் மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு போட்டுக்கலாம். லீவ் போட்டு குழந்தை பிறந்தவொடனே, சரி லீவ் முடிஞ்சிச்சு, குழந்தை பெற்றாச்சுல, ஒரு மாதம் எடுத்து வந்துரு வேலைக்கு அப்படி சொன்னோம். அப்போ அந்த பச்சிளம் குழந்தை யார் பாதுகாத்துக்கிறது? அப்போ என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கணும்னா இத்தனை குழந்தை பெறுவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக இருந்து குழந்தை பிறந்து ஒரு வருஷம் வரைக்கும் அந்த குழந்தைய நீங்கள் நல்லா பாதுகாத்து பராமரிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு வந்தால் போதும். அப்போ அது வரைக்கும் அவங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கும். அப்போ தாய்மை அடையும் பெண்கள், குழந்தைகள் சில சமயங்களில் அவுட் ஆஃப் வெட்டிங், திருமணம் ஆகாத ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தையும் நீ ஏண்டி திருமணமே பண்ணிக்காம நீ குழந்தை பெற்றுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பா அப்படின்னா அரசாங்கம் கேட்கக்கூடாது. திருமணம் ஆகாமல் ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டால் அந்த குழந்தையையும் பாதுகாக்க வேண்டிய கடமை அரசிற்கு இருக்கு. என்னுடைய இந்த குழந்தையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்பதற்கு அந்த பெண்ணிற்கு உரிமை இருக்கிறது. இதெல்லாம் 25. அடுத்தது 26, 27. இந்த 26, 27 தான் அஞ்சாவது தலைப்புல 2. 5வது தலைப்பு என்பது கல்வி, கலை, அறிவியல், இதற்கான உரிமை. எஜுகேஷன், ஆர்ட் அண்ட் சயின்ஸ், இதுக்கான ஒன்று. இப்போ இதுல எப்படின்னா, சரி, கல்வி என்பது அனைவருக்குமான கல்வி, எல்லோருக்கும் கல்வி கொடுக்கணும், கட்டாய கல்வி கொடுக்கப்பட வேண்டும். இது தொடக்க கல்வி எல்லோருக்கும் கட்டாயம். 10th வரைக்கும் அப்படின்னு 1வது வயதிலிருந்து 14ஆம் வயது வரையிலும் ஒரு குழந்தை படிச்சு தான் ஆகணும். அது கட்டாய கல்வி. இது அரசாங்கம் அந்த கல்வியை கொடுக்கணும், கட்டாயமா கொடுக்கணும். அந்த கல்வியை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை பெற்றோர்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க நான் சமச்சீர் கல்வியில படிக்கிறேன், தேர்ந்தெடுத்துக்கலாம். அல்லது நான் சிபிஎஸ்சி பள்ளியில தான் நான் படிக்கணும், தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ
குழந்தை என்ன படிக்கணும்னு தேர்ந்தெடுத்துக்கின்ற உரிமை பெற்றோர்களுக்கு இருக்கு. 1 to 14 வயது வரைக்கும் உள்ள அனைவருக்குமான கல்வி இருக்கு. அப்புறம் தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்வி. தொழிற்கல்வி அப்படின்னா ஐடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், இதில் படிக்கிறது தொழிற்கல்வி. இதில் ஒரு குறிப்பிட்ட வேலை, ஏர் கண்டிஷனை மாத்திரம் அது என்ன பண்ணணும் எப்படிங்க அதில் ஒருத்தனை கற்றுக் கொடுத்துருவாங்க. அதில் வெல்டிங் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வெல்டிங், ஏர் கண்டிஷனிங், கார்பென்ட்ரி, இந்த மாதிரியான வேலையை சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தொழிற்கல்வி. அதுக்கப்புறம் தொழில்நுட்ப கல்வி, இன்ஜினியரிங் காலேஜஸ், பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கா இல்லையா, அதெல்லாம் தொழில்நுட்ப கல்வி. அப்போது இந்த மாதிரி தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்வி இவைகளும் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இது கட்டாயமாக வழங்கணும்னு அவசியம் இல்லை. 1 to 14 வரைக்கும் உள்ள கல்வி, எல்லோருக்குமான கல்வி அரசாங்கம் கொடுக்கணும், அது இலவசமாக கொடுக்கணும். அந்த கல்வியை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை பெற்றோருக்கு இருக்கு. ஆனால் தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்வியை வழங்குவதற்கு அரசாங்கம் வழங்கணும். அந்த கல்வியை பயில்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு. நான் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிப்பேன், படிச்சுக்க. உங்களுக்கு என்ன கல்வி அதற்கு உரிய தகுதி இருந்துச்சுன்னா நீங்க படிச்சுக்கலாம். உயர்கல்விக்கு போகும்போது, இப்போ உயர்கல்வி எல்லாரும் படிக்க முடியாது. அப்போ உயர்கல்வி என்பது அதற்கு உரிய தகுதி இருக்கணும். அதற்கு உரிய தகுதி இருந்துச்சுன்னா அந்த தகுதியின் அடிப்படையில் உயர்கல்வி எல்லோருக்கும் வழங்கப்படும். தகுதியின் அடிப்படையில் தான் வழங்கப்படும். ஆனால் இப்போ கொஞ்சம் உயர்கல்விகளையே ரிசர்வேஷன் கொண்டு வர்றாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. தகுதி திறமையின் அடிப்படையில் உயர்கல்வி வழங்கப்பட வேண்டும். இதுதான் ஐநா சபை கொடுக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் இதை கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, மாற்றிக்குவாங்க. இது கல்வி. அடுத்தது இந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வியாக இருக்கணும்? இந்த கல்வி கொடுக்குறாங்க இல்லையா, இந்த கல்வி எப்படி இருக்கணும்னா சக மனிதர்களோடு சகிப்புத்தன்மையை கொடுக்கிறதாக இருக்கணும். சக மனிதர்களுடன் சகிப்புத்தன்மையை வளர்க்கணும். எல்லோருடனும் நட்புறவு கொள்ள வேண்டும். பிற இன, பிற சமூக குழுக்களுக்கு இடையே ஒரு இணக்கமான உறவை கொள்ளுகின்ற வகையிலே உங்க கல்வி இருக்கணும். நீங்க எப்படிப்பட்ட கல்வி கொடுக்கணும்? கல்வி கொடுத்தாச்சு. இந்த கல்வி மற்றவர்களோடு இணக்கமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கல்வி கொடுக்கணும். இன்னொரு இனத்தை அல்லது இன்னொரு சமூகத்தை உங்க கல்வி இருக்கக்கூடாது. இப்போ உங்க கல்வியில நம்ம தான் ஒஸ்தி, நம்ம தான் பிரமாதம், நம்மளை விட மீதி எல்லாம் மட்டம் அப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா என்ன ஆயிடுனா, நீங்க படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது பிற இனத்தை சார்ந்தவர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற சமூகத்தை சார்ந்தவர்களை நீங்க எப்படி பார்ப்பீங்கன்னா இழிவாகத்தான் பார்ப்பீங்க. நான் தான் நிறைய ஒஸ்தி, மற்றதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. மற்றவர்களோடு சுமூகமான உறவு இருக்கிற மாதிரியான கல்வி தான் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அனைவருக்கும் கல்வி கொடுக்கணும். அந்த கல்வி எப்படி இருக்கணும்? பிற சமூகத்தோடு, பிற இனத்தோடு சுமூகமான உறவும், அவர்களோடு சகிப்புத்தன்மையோடு அவர்களுடன் இணைந்து செயல்படவும், நட்பு கொள்கிற மாதிரியான கல்வி உங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதுதான் இந்த இதுல 2 தான். 5ல் 26, 27. இப்ப 26 இப்ப நான் சொன்னது 27 என்பது கலை அறிவியல். இப்போ ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கு. அந்த கலாச்சார நிகழ்வுகள்ல நீங்கள் பங்கு பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இந்துக்கள் அப்படின்னா ஒரு தேரோட்டம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தேரோட்டம் வச்சுக்குவாங்க. அப்போ தேரோட்டம் என்கின்றது இந்து மதத்தினுடைய, இந்து மத குழுவினுடைய ஒரு கலாச்சார வெளிப்பாடு. ஜல்லிக்கட்டு இது தமிழர்கள் என்கின்ற ஒரு இனத்திற்கான ஒண்ணு. இதே நீங்க ஆந்திராவில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆந்திரா இந்த கர்நாடகாவிலாம் எரும மாடு ரேஸ் வைப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றும் ஒன்று வச்சிருப்பாங்க. அது அந்த குழு, அந்த இனத்தை சார்ந்த மக்கள் அதை பின்பற்றுவாங்க. அது அவங்களுடைய கலாச்சாரம். அந்த நிகழ்வுகளில் இப்படி நீங்க ஒவ்வொரு கலாச்சார நிகழ்வுகள்லையும் நீங்க என்னெல்லாம் பங்கு பெறலாம். என்னால் பங்கு பெற முடியும். ஜல்லிக்கட்டில் போய் என்னால் பங்கு பெற முடியலை, ஆனால் நான் உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம்.
அவன் வந்து ஒரு மாட்டை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ ஏன் வேடிக்கை பார்க்குறப்படா அப்படின்னு உங்களை யாரும் விரட்டக்கூடாது. இது தமிழர்களாகி எங்களுடையது. எனக்கு அதில் போய் பிடிக்க முடியல, ஆனால் நான் உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். ஒன்று நீங்கள் பங்கு பெறுவதற்கும் உரிமை இருக்குது, அல்லது அந்த கலாச்சார நிகழ்வுகளில் பங்கு பெறுவதற்கும் அல்லது அதை கண்டு கழிப்பதற்கும் உங்களுக்கு இருக்கு. இது இது அதே மாதிரி அறிவியல் மேம்பாடுகள் இருக்கு. அந்த அறிவியல் மேம்பாடுகளையும் அந்த அறிவியல் பயன்பாடுகளையும் எல்லோரும் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ செல்போன் வந்தால் நீ தான் இப்போ செல்போன் ஆரம்பத்தில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த கிராமத்தில் காட்டாண்டா இவனா செல்ஃபோன் வச்சுருக்காண்டா. நம்ம செல்ஃபோனுங்கிறத நகரத்தில் இருக்கிறவங்க அப்போ சின்ன செல் கூட ரொம்ப விலை கூட இருக்கும். அப்போது நான் இவனா செல் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. யார் வேணாலும் செல் வச்சுக்கலாம். அறிவியலினுடைய மேம்பாடு அல்லது அறிவியல் பயன்பாடை யார் வேணாலும் பகிர்ந்து கொள்ளலாம், யார் வேணாலும் நீங்கள் அதை அனுபவித்துக் கொள்ளலாம். ஸோ இதுதான் அறிவியலினுடைய மேம்பாட்டையும் அறிவியலுடைய பயன்பாட்டையும் எல்லோரும் அனுபவிப்பதற்கும் அதை அவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கு. இன்னொன்று, இந்த கலை அறிவியல்ல ஈடுபடுறவங்க என்ன செய்வாங்கன்னா, கலை இலக்கியம் அறிவியல் இதன் மூலமாக அவர்களுக்கு புகழ் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். ஒரு இலக்கியவாதி அவர் நிறைய ஒரு நல்ல இலக்கிய புத்தகங்கள் எழுதுகிறார். அந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கி படிக்கிறாங்க. படித்து அவருக்கு நிறைய புத்தகம் விற்பனை ஆகுது. அவருக்கு வந்து ஜனாதிபதி பரிசு ஒரு 5 லட்ச ரூபா பரிசு கொடுக்குறாங்க. அப்போ பணம்லாம் வருது. அப்போ அவருக்கு பணம் கிடைக்குது, புகழ் கிடைக்குது. அந்த எழுத்தாளரா புகழ் கிடைக்குது. அப்புறம் அவருக்கு பணமும் கிடைக்கும். சிலருக்கு புகழ் மாத்திரம் கிடைக்கும், பணம் கிடைக்காது. சிலருக்கு பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்காது, ஏதோ ஒன்று. ஸோ பணம் அவருக்கு கிடைக்கிற பணம் அல்லது புகழ். கலை இலக்கியம், கலை என்பது ஒரு சினிமா என்பது ஒரு கலைன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் சினிமாவில் நடித்து 100 கோடி சம்பாதிக்கிறாரு, 500 கோடி சம்பாதிக்கிறாரு, 50 கோடி சம்பாதிக்கிறாரு. அப்படி அவர் சம்பாதிக்கிற பணம் அல்லது புகழ் இதை அவர் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கு. ஆனால் அரசாங்கம் என்ன செய்யணும், நீங்க இவ்வளவு வாங்கியிருக்கீங்க, இந்த இதில் இவ்வளவு அரசாங்கத்துக்கு கொடுத்துருங்க. 100 கோடி நீங்க வாங்கியிருக்கீங்க, 30% நீங்க வரி, 30 கோடி கொடுத்துருங்க, மீதி 70 கோடி நீங்க வச்சுங்க, சந்தோஷமா இருங்க, அப்படி உங்களை வச்சுக்க சொல்லும். அப்போ இந்த கலை இலக்கியம் அறிவியல் மூலமாக நீங்கள் பெறுகின்ற புகழ் பணம் இவைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு அனுபவிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. இதுதான் 27. அடுத்தது 6வது தலைப்பு, கடைசி தலைப்பு, பொதுவான உரிமைகள், ஜெனரல் ரைட்ஸ். பொதுவான உரிமைகள். இந்த பொதுவான உரிமைகள்ல 3 இருக்கு. 26 27 வரைக்கும் இதுல பார்த்துட்டோமா, 28 29 30 இதான் 3. இப்போ 27 பொதுவான உரிமைகள். இந்த பொதுவான உரிமைகள்ல இப்போ இந்த சமூகத்திலையும் சர்வதேச அளவுலையும் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன உரிமை என்னென்ன சுதந்திரம் இருக்கு அப்படின்னு விளக்குறது தான் 28. ஸோ 28 என்பது 28ல் என்ன இருக்குன்னா, ஒரு சமூக அளவில் அல்லது சர்வதேச அளவில் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்னென்ன சுதந்திரம் இருக்கிறது என்பதை விளக்குவது தான் 28வது பிரிவு. இதுதான் அந்த பிரிவு. 29 இப்போ 29 நீங்க உங்களுடைய பர்சனாலிட்டியை எப்படி டெவலப் பண்ணுவீங்க அப்படின்னா, சமூக பணி ஆற்றுவதன் மூலமாகத்தான் ஒருவர் தன்னுடைய பர்சனாலிட்டி ஆளுமையை வளர்த்து கொள்ள முடியும். இதுதான் 29ல் ஒருத்தர் தன்னுடைய ஆளுமையை எப்படி வளர்த்துக்க முடியும், நீங்க சமூக பணி செய்யணும். இப்போ புகழ் வாய்ந்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்க. இப்போ நான் உண்டு, நான் வேலை உண்டு, நான் பாட்டு சம்பாதிக்கிறத வச்சு என் பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக இருக்கேன், ஓய்வு நாட்களில் ஒரு சினிமாவுக்கு போகிறேன், பிள்ளைங்களை அழைச்சிட்டு ஒரு டூர் போகிறேன், படுக்கிறேன், தூங்குறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன், முடிஞ்சு போச்சு. இதை பற்றி யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பர்சனாலிட்டி வேணும், என்னை 10 பேர் புகழணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன செய்யணும், இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் நான் ஒரு சேவை செய்யணும்.
அந்த சமூக சேவை செஞ்சால் தானே இந்த சமூகம் என்ன வந்து சரி இவர் எவ்வளோ நல்லா செஞ்சு கொடுக்குறாரு, நமக்காக செய்கிறாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அரசியல்வாதியை எடுத்துங்க, அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் போய் மெனக்கட்டு என்னம்மா சாக்கடை சரியா இல்லையா, உடனே ஃபோன் பண்ணி அப்பா வந்து அந்த சாக்கடையை சரி பண்ணி கொடு. தனிப்பட்ட மனிதன் வீட்டுக்குள்ளே உட்காந்து புலம்புவான், என்னடா சாக்கடையே சரியில்லை அப்படின்னு. ஆனால் ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவான், உடனே அதுக்கு உரிய ஆளுங்களை கூப்பிட்டு வந்து உடனே அந்த அதெல்லாம் சரியாக எடுத்து விடுவான், சரி பண்ணுவான். அப்போ நீங்கள் சமூக சேவை செய்யணும். அந்த சமூக சேவை செஞ்சீங்கன்னா தான் எல்லாருக்கும் உங்களை தெரியும். அதான் உங்களுடைய பர்சனாலிட்டி, ஆளுமை. உங்களுடைய ஆளுமை வளரணும்னா நீங்கள் என்ன செய்யணும், ஒரு சமூக பணி செய்ய வேண்டும். அப்படி சமூக பணி செஞ்சு உங்கள் ஆளுமையை வளர்த்துக்கணும். அப்புறம் சட்டத்திற்கு உட்பட்டு, நல்லா கவனிச்சுக்கணும், சட்டத்துக்கு உட்பட்டு உங்களுடைய உரிமைகள், சட்டத்துக்கு உட்பட்ட உங்களுடைய உரிமைகள் கடமைகளை நீங்கள் செயலாற்ற வேண்டும். சமூக பணி செய்து, சமூகத்தில் வேலை செய்து, சமூக பணி ஆற்றி நம்முடைய ஆளுமையை வளர்த்துக்கணும். அப்புறம் சட்டத்திற்கு உட்பட்டு தான் உங்களுடைய உரிமைகளையும், சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் உங்கள் கடமையை செய்யணும். சட்டத்துக்கு உட்பட்டு உங்களுடைய உரிமைகளை நீங்கள் செயல்படுத்தணும். பிறரின் உரிமைகளையும் பிறரின் சுதந்திரத்தையும் நாம் மதிக்கணும். இதுதான் 29. 29ல் 3 விஷயம் சொல்லணும். 29 ஒன்று, நீங்கள் சமூகத்தில் வேலை செய்தால்தான் உங்களுடைய ஆளுமையை வளர்த்து கொள்ள முடியும். சட்டத்திற்கு உட்பட்டு உங்களுடைய உரிமைகளையும் கடமைகளை செய்யணும், உரிமைகளை கேட்கணும். பிறருடைய உரிமையையும் பிறருடைய சுதந்திரத்தையும் மதிக்க வேண்டும். இது 29. கடைசியாக 30. இது ஐநா சபையில் எடுத்தது. இந்த ஐநா சபையில் இயற்றப்படுகின்ற இந்த 30 பிரிவுகளையும் எந்த நாடு எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சேர்ந்து, அது எந்த நாடாக இருந்தாலும் சரி அல்லது எந்த குழுவாக இருந்தாலும் சரி, அதன் உரிமையையும் சுதந்திரத்தையும் பறிப்பதற்காக இருக்கக்கூடாது. இந்த தீர்மானங்கள் கொடுக்கின்ற உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பாக இருக்கணும். இதை பறிப்பது மாதிரி எந்த நாடும் அந்த செயலில் ஈடுபடக்கூடாது. இது 30வது பிரிவு. 30வது பிரிவின்படி இதெல்லாம் இருக்கு. உலகத்தில் எங்க இருந்தாலும் எல்லா மனுஷனுக்கும் இது இருக்கு. இதை அந்த நாடு அல்லது அந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு குழு அல்லது அந்த நாட்டினுடைய வேற ஒரு அமைப்பு இந்த உரிமையை, தனிப்பட்ட ஒரு மனிதனுக்குரிய இந்த உரிமையும் சுதந்திரத்தையும் பறிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. இதுதான் ஐநா சபை நமக்காக கொடுத்திருக்கின்ற உரிமைகள். தேங்க்யூ.